அனைத்து தேமுதிக முகநூல் சொந்தங்களுக்கும் வணக்கம். நான் ஒரு பதிவு கூட போட்டிருந்தேன், சனிக்கிழமை எல்லா பிரச்சனையும் ஒரு தீர்வு காணப்படும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு காணும் விதமாக தலைமை கழகத்தில் போய் அணியரை சந்திச்சோம் மற்றும் மாநில நிர்வாகிகள்லாம் சந்திச்சு என்னோட கருத்துக்களையும் ஆலோசனையும் சொன்னோம். என்ன விஷயம்னா, நம்மளை பத்தி யாராவது திட்டுறாங்க இல்ல நம்மளை பத்தி தவற ஒரு பதிவு போடுறாங்க அப்படின்னா நம்ம உடனே என்ன செய்யுதுன்னு தெரியாம உடனே அவங்கள போய் நம்ம கமெண்ட்ஸ்ல திட்டுறோம். ஒண்ணு நம்ம செய்யற முதல் தவறு. ரெண்டாவது அந்த வீடியோவை ஷேர் பண்றோம், அது ரெண்டாவது தவறு. மூன்றாவது என்ன செய்வதுன்றே தெரியாமல் அவங்க லாங்குவேஜ்ல நம்ம அவங்களை திட்டுறோம். இது எல்லாமே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை தான். இது வரைக்கும் நமக்கு அந்த சேனல்கள் மேல என்ன நடவடிக்கை எடுக்க வேணும்னு நமக்கு தெரியாம இருந்துச்சு. அதை பத்தி தெளிவான ஒரு எக்ஸ்பென்ஸை நம்ம பிஎஸ்பி சேனல், யூடியூப் சேனல், மக்களுக்காக உண்மையை உறக்க சொல்லும் ஒரு தைரியவான் நம்ம பெருமாள் அவர்கள் சொல்லும்படி சொல்றாரு. அதை நீங்க எல்லாம் கொஞ்சம் கேட்டுக்கிட்டு கரெக்டா அதை செய்யுங்க, அது நல்லா இருக்கும். யாரை பத்தி பேசினா அதிக வியூஸ் போகும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் ஒரு யூடியூபரா இருந்து அதை நான் தெரிஞ்சிருக்கேன்றது தான் இங்க முக்கியமான விஷயம். அனைத்து தேமுதிக முகநூல் சொந்தங்களுக்கும் வணக்கம். நான் ஒரு பதிவு கூட போட்டிருந்தேன், சனிக்கிழமை எல்லா பிரச்சனையும் ஒரு தீர்வு காணப்படும்னு சொல்லிட்டு. இன்னைக்கு எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு காணும் விதமாக தலைமை கழகத்தில் போய் அணியரை சந்திச்சோம் மற்றும் மாநில நிர்வாகிகள்லாம் சந்திச்சு என்னோட கருத்துக்களையும் ஆலோசனையும் சொன்னோம். என்ன விஷயம்னா, நம்மளை பத்தி யாராவது திட்டுறாங்க இல்ல நம்மளை பத்தி தவற ஒரு பதிவு போடுறாங்க அப்படின்னா நம்ம உடனே என்ன செய்யுதுன்னு தெரியாம உடனே அவங்கள போய் நம்ம கமெண்ட்ஸ்ல திட்டுறோம். ஒண்ணு நம்ம செய்யற முதல் தவறு. ரெண்டாவது அந்த வீடியோவை ஷேர் பண்றோம், அது ரெண்டாவது தவறு. மூன்றாவது என்ன செய்வதுன்றே தெரியாமல் அவங்க லாங்குவேஜ்ல நம்ம அவங்களை திட்டுறோம். இது எல்லாமே எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை தான். இது வரைக்கும் நமக்கு அந்த சேனல்கள் மேல என்ன நடவடிக்கை எடுக்க வேணும்னு நமக்கு தெரியாம இருந்துச்சு. அதை பத்தி தெளிவான ஒரு எக்ஸ்பென்ஸை நம்ம பிஎஸ்பி சேனல், யூடியூப் சேனல், மக்களுக்காக உண்மையை உறக்க சொல்லும் ஒரு தைரியவான் நம்ம பெருமாள் அவர்கள் சொல்லும்படி சொல்றாரு. அதை நீங்க எல்லாம் கொஞ்சம் கேட்டுக்கிட்டு கரெக்டா அதை செய்யுங்க, அது நல்லா இருக்கும். யாரை பத்தி பேசினா அதிக வியூஸ் போகும் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நான் ஒரு யூடியூபரா இருந்து அதை நான் தெரிஞ்சிருக்கேன்றது தான் இங்க முக்கியமான